ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி என்பது சுக்கிரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு ராசியாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் ஒரு சாந்த சொரூபியாக நடந்து கொள்வீங்க. சீக்கிரம் கோபப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய கோபம் என்பது ஒரு எரிமலை போல வெடிப்பதை போன்றது. ஆனால் அது யாருமே அதிகமாக பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க கூடவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தாங்க அது தெரியும். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தான் முயற்சி செய்வீர்கள். அதுதான் இந்த ரிஷபம் ராசியின் ஒரு குணமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பொறுத்து கொண்ட அவமானங்கள், சகித்து கொண்ட துரோகங்கள் அனைத்தும் உங்களுடைய உள்ளுக்குள் தேங்கி நின்று கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நீங்க எப்பொழுது வெளிக்காட்ட போறீங்க என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள மனதிற்குள் தேங்கி நிற்கும். ஒரு கட்டத்தில் வெளியேற வழி தெரியாமல் கோபமாக அது வெடித்துவிடும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அந்த ஒரு கோபமானது உங்களுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்குள்ள மாறவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கை சத்தத்தை மட்டுமே தாங்க கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா அந்த சத்தத்திற்கு ஆதாரமாக இருப்பது நீங்கள் இத்தனை காலமும் சிந்திய ரகசிய கண்ணீர்கள் தாங்க. அந்த கண்ணீர்களால் மட்டுமே தாங்க உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆலமரத்தை நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை போல அது பல வருடங்களாக வெயிலையும் தாங்கும், மழையையும் தாங்கி கொண்டு தாங்கன்னு இருக்கும். ஆனா அதனுடைய அடியில் பலரும் இளைப்பாறுகிறார்கள். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் பலமான காத்து வீசும்போது அந்த ஒரு மரம் சத்தமிட்டு முணங்குகிறது. பார்ப்பவர்கள் மரம் சத்தம் போடுகிறது என்பார்கள். ஆனால் அந்த மரம் இத்தனை காலமும் சுமந்து சுமந்து பாரத்தாலும் அதனுடைய வேர்களில் இருக்கக்கூடிய ஈரத்தாலும், ஈரம் என்பது உங்களுடைய கண்ணீர், அந்த ஈரத்தாலுமே தாங்க அது பலவீனம் அடைந்து போயிருக்கும். இனி தாங்க முடியாது என்ற ஒரு நிலையில் தான் அந்த ஒரு சத்தத்தை அது எழுப்பும். அதே போலத்தான் நீங்களும் சில மனிதர்கள் உங்களை எத்தனையோ அளவுக்கு துன்பப்படுத்துவாங்க, சோதனைப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அதை அனைத்தையும் நீங்கள் ஒரு அளவுக்கு தாங்குவீங்க. ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது அதனை நீங்கள் கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது அதனை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த ஒரு ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு முனங்கள் போலத்தாங்க உங்களுடைய கோபமானது அளவுக்கு மீறி போகும் பொழுது உங்களிடமும் வந்துவிடும். ஆனால் அதனை அனைவருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க உடனே கோவப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தடைகளை தாங்குனீங்க அப்படின்னு யாருமே கூற மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்க தனிப்பட்ட விருப்பங்களை பலி கொடுத்திருப்பீங்க. ஒரு சிறிய விஷயத்திற்காக நீங்கள் சத்தமிடும் போது அது அந்த விஷயத்திற்கான கோபங்கள் கிடையாது, பல வருடங்களாக மதிக்கப்படாத உங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. ஆனா அதை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க கோவப்படுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உங்களுடைய மனசுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்லாமல் கோவப்படுவீங்க. மற்றவங்க உங்களை மிக சாதாரணமாக கையாண்டு உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் காட்டக்கூடிய ஆக்ரோஷங்கள், நானும் ஒரு மனிதன்தான், எனக்கும் வழிகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை காட்டுவதற்காக நீங்கள் இந்த கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. பொருளாதார ரீதியாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது யாரும் இல்லாத ஒரு நிலைமையை உணர்ந்து நீங்கள் கோபப்படும் போது அங்க ஒரு ஏமாற்றத்தின் ஒரு கண்ணீரானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அது உங்களுடைய அழுகை கிடையாது, உங்களுடைய ஏமாற்றத்தின் ஒரு கண்ணீர். நேர்மையாக இருந்தோம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு மறுக்கப்படும் போது உங்களுடைய கண்கள் சிவப்பது கோபத்தால் மட்டும் கிடையாது, அந்த அநீதியை நினைத்து கறக்கக்கூடிய ஒரு கண்ணீரால் உங்களுடைய கண்களானது இதுவரைக்கும் சிவந்திருக்கும். உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களை விட மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கண்டு நீங்கள் வெடிக்கும் போது அது பொறாமையாக வெளிப்படாது. எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்குன்னு இருந்தவன் நீ மட்டும்தான், நீ விட்டு போயிட்ட, இந்த ஒரு நேரம் எனக்கு தனிமையாக நான் மாறிவிடுவேனோ என்கிற ஒரு அச்சங்கள், அதனால மட்டுமே தாங்க இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன மாற்றங்கள் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்துல லக்னத்தில் மிகவும் சுபமான ஒரு நிலைமையில் சஞ்சரிக்க போகிறார். அரசியல் ரீதியான எதிரிகள் இன்று உங்களை மிஞ்ச முயல்வார்கள். அதனால எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் தடைகள் வரும். அந்த தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. நீங்கள் கொஞ்சம் சற்று அமைதியாக நடந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அமைதியை மட்டும் இந்த ஒரு நாளில் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் வெற்றியை உங்களால் பெற முடியும். இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகள் தாங்க சிறப்பான வெற்றியை தேடி கொடுக்கும். யாரையும் நம்பாதீங்க, உங்கள் மீது மட்டுமே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில
பெரிய பெரிய வெற்றிகளை நிச்சயமா உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கடின உழைப்பால் ஒரு வெற்றியை நீங்க எதிர்பார்த்து செயல்படக்கூடிய நோக்கிய உங்களுடைய நகர்வுகளில் பலன் கிடைக்க சற்று மெதுவாக இருக்கலாம். நீங்க எதிலெல்லாம் எனக்கு இந்த ஒரு கடின உழைப்பை நான் போட்டிருக்கேன், அதுல எனக்கு உண்மையான ஒரு வெற்றி என்னை தேடி வந்துவிடும் என்று மனதார நீங்க நினைக்கீங்களோ அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இதுல வெற்றியே எனக்கு கிடைக்காது, இதுல ஒரு விதமான பலனும் எனக்கு கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையா இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும்? ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். புதிய முயற்சிகள் எதையும் தொடங்குவதற்கு இது உகந்த நேரங்கள் கிடையாது. எனவே அதை நீங்கள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எதை தொடங்க வேண்டும், திருமணங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யாமல் ஒரு சிறிது நாட்கள் நீங்கள் தள்ளி போட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய பணிகளை நீங்கள் முன்கூட்டியே முடித்துவிட்டு மாலையில் உங்களுடைய குடும்பத்தினருடன் சிறிது நேரங்கள் நீங்கள் செலவழியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். மனதிற்குள் ஒரு தைரியமானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். எதையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். ஒரு முறைக்கு பல முறை யோசியுங்கள். செய்துவிட்டு அதனை யோசித்தால் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து அந்த ஒரு செயலை செய்யுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக நீங்க பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்குள்ள உதவ ஆரம்பிக்கும். எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக நீங்க பேசுவதுதான் உங்களுக்குன்னு நல்லது. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறி நீங்க வருவீங்க. ஆனா மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. எனவே அனைவருமே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்த சொல்லிக் கொடுங்கள். பயன்படுத்த விட்டீர்கள் என்றால் அதன் மூலம் அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. எனவே அதை மட்டும் எப்படியாவது அவர்களை பயன்படுத்த சொல்லிக் கொடுங்கள். தனிப்பட்ட திறமைகளை இந்த ஒரு நாளில் நீங்க வெளிப்படுத்தி விடுவீங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். பணியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் படிப்படியாக குறைந்துவிடும். இதனால மனதிற்குள்ள ஒரு தைரியம், மனதிற்குள் ஒரு சந்தோஷம், இது அனைத்தும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் இந்த ஒரு நாளில் மேம்படவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போவீங்க. அதே போல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எனவே அதை மட்டும் எப்படியாவது அவர்களை பயன்படுத்த சொல்லிக் கொடுங்கள். தனிப்பட்ட திறமைகளை இந்த ஒரு நாளில் நீங்க வெளிப்படுத்தி விடுவீங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். பணியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் படிப்படியாக குறைந்துவிடும். இதனால மனதிற்குள்ள ஒரு தைரியம், மனதிற்குள் ஒரு சந்தோஷம், இது அனைத்தும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் இந்த ஒரு நாளில் மேம்படவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போவீங்க. அதே போல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும்.